நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 4 சக்கர வண்டி உற்பத்தி பண்றவருக்கோ ஒலிபெருக்கி உற்பத்தி பண்றவருக்கோ அந்த யந்திரத்துல மூலப்பொருளை கொடுக்கணும், கிடுக்கிடுன்னு ஓட்டணும், மக்கள் எல்லாரையும் சரியா வேலை செய்யறாளான்னு பார்க்கணும், அவளுக்கு சம்பளத்தை கொடுக்கணும், கடைசியில பொருள் வெளியில வந்துடணும். இதுதான் பொறியியலாளருக்கு தெரியும். அப்ப மொத்தமே பொறிகளுக்கு உட்பட்டதை பத்தி தான் அவர் தெரிஞ்சுக்கிறார். கண்ணால மூலப்பொருளையும் பார்க்கிறார், கையால யந்திரத்தையும் தொடரார், வாயால வேலைக்காரால் எப்படி வேலை செய்யணுங்கிறதையும் சொல்றார், மூக்கால என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கா, வாசனை ஒழுங்கா இருக்கான்னு பாத்துக்கிறார், மத்தியானமானா தானு நாக்கால சாப்பிட்டுக்கிறார். இப்படி இருந்துதான் வாழ்க்கை ஒரு ஓடிட்டு இருக்கு. அப்ப மொத்தமே பொறியியல் சம்பந்தப்பட்டதா போச்சே. பொறிகளுடைய இயல் தானே, இந்திரியங்களுடைய இயலோட அது நின்னது. ஆனா அவரே அணு எப்படி இருக்கும், காற்று எப்படி வேலை செய்யறது, பூமி மண் எப்படி, அந்த அளவுக்கு ஆராய்ச்சிக்கு அவா போறதில்லை. அவர்கள் தான் அறிவியலாளர்கள். அப்ப அதுவே பொறியிலேந்து அறிவுக்கு வந்துடுத்துன்னு தெரிஞ்சது. இப்போ பொறிகள்ங்கிறது வேற, அறிவு பொறி வேறையோ இல்லையோ. அறிவுன்னா ஞானம், பொறிகள்னா இந்திரியங்கள். அப்ப பொறியியலாளர்கள்னால் இந்திரியங்களை பத்தி நன்னா படிச்சு தெரிஞ்சின்றவா, அதளவுக்கு ஆராய்ந்தவர்கள். ஆனா அறிவியலாளர்கள்னு சொன்னால் இந்திரியங்களை தாண்டி அறிவு பூர்வமா சிந்திக்கிறவா. அப்ப பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், தாவரங்கள், மிருகங்கள், இதை பத்தி படிக்க வந்துட்டாலே அறிவியலாளர்கள்ங்கிற பேர் கிடைச்சிடுது. இப்போ அப்ப பொறியியல் தாண்டி அறிவியலுக்கு வந்துட்டோமே, அறிவியல் தாண்டி எங்க போலாம்? அது கிடையாது சுவாமி. அறிவியலோட லோகம் முடிஞ்சு போயிடும்னால் அப்படி அல்ல. அறிவியலுக்கு மேல இன்னும் எத்தனையோ நாம தெரிஞ்சுக்க வேண்டியது உள்ளது. ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்ப்போமே. அறிவியல்காரர்கள் கண்டிப்பா எல்லாரும் மெஞ்ஞானவாதிகளாத்தான் இருப்பா, அநேகமா இருப்பா. ஒரு சிலர் வேணா மெஞ்ஞானத்தை ஆத்ம பரமாத்மா ஒத்துக்காம இருக்கலாமே தவிர அநேகமான விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் ஏத்துண்டு தான் கொண்டிருக்கா. ஏன் அவர்கள் ஏத்துக்க வேண்டியிருக்குன்னு பார்ப்போம். அறிவியல்னு எடுத்துட்டோம்னால் அது ஆராயும் ஆராயும் ஆராயும். எதை பத்தி ஆராயும்னால், யார் ஆராய்ச்சி பண்றாரோ அந்த விஞ்ஞானி தன்னை தவிர எல்லாத்த பத்தி ஆராய்ச்சி பண்ணுவார். தன்னை பத்தி அவர் ஆராய்ச்சி பண்ண இயலாது. அவர் சோதனைச்சாலையை வைத்துக்கொண்டு சோதனை குழாய் மூலமாக அதுல ரசாயன கலவைகளை சேர்த்து உலகம் முழுக்க என்ன என்ன என்னான்னு ஆராய்ச்சி பண்ணிடுவார். ஆனா மெஞ்ஞானம் பண்ற வேலை அந்த விஞ்ஞானி ஒருத்தர் ஆராய்ச்சி பண்றாரே, பக்கத்து வீட்டுக்காரர் பண்ணலையே, இவர் ஏன் பண்றார்? நிறைய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி ஒன்னையுமே கண்டுபிடிக்கலையே, இவர் ஏன் கண்டுபிடிக்கிறார்? எத்தனையோ பேர் விஞ்ஞானியே ஆகாமல் வக்கீலா போயிட்டாளே, இவர் எதுக்காக விஞ்ஞானியா வந்தார்? விஞ்ஞானியா வந்து கொஞ்ச நாள் சோதனைச்சாலையில் இருந்துட்டு இது எனக்கு பிடிக்கலேன்னு வெளியில போயிட்டாரே, எதனால் போனால்? அந்த விஞ்ஞானி பொய் சொல்றாரா, உண்மை சொல்றாரா? ஏன் அவர் இவ்வளவு நல்ல விஞ்ஞானியா இருக்கிறச்சே ஏதோ பட்டம் வேணுங்கிறதுக்காக எதுக்கு இப்படி பண்ணிவிட்டார்? இதெல்லாம் யார் ஆயறது? கண்டிப்பா அடுத்த விஞ்ஞானி இதை பத்தி ஆராய போறதே இல்லை. அவர் திரும்ப திரும்ப பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசத்தை பத்தி தான் ஆராய போறாரே தவிர விஞ்ஞானி தன்னை பத்தி தெரிந்து கொள்ளவே போறது இல்லையோ. ஆகவே அதுக்கு ஒரு ஆராய்ச்சி தேவைப்படுறது. இப்போ விஞ்ஞான ஆராய்ச்சியோட நிறுத்திட்டோம்னால் அப்ப அதுக்கு மேலே அவரை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. பல பேர் வைத்தியர்கள் இருக்கலாம், வைத்தியர்கள் உடம்ப நன்னா பார்த்து சரிப்படுத்துறா, மூளை சரியா இருக்கா பார்த்து சொல்றா, மன அழுத்தம் இருக்கா பார்த்து சொல்றா. அதற்கு மேல் எதற்கு இந்த சுவாமி இப்படி இருக்கார், ஆனா அந்த நோயாளி அப்படி இருக்கார்னால் அதை மருத்துவர் ஆராய முடியாது. இவர் மூக்கு இப்படி இருக்கே, அவர் மூக்கு எப்படி இருக்கு அவர் சொல்ல முடியாது. இவர் கண் இப்படி இருக்கே, அவர் கண் எப்படி இருக்கு சொல்ல முடியாது. அப்ப அந்த கேள்விக்கு யாரான ஒருத்தர் பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? அதற்குத்தான் மெஞ்ஞானம் தேவைப்படுறது. அப்ப ஓரளவுக்கு விஞ்ஞானம் கொண்டு போய் விடுறது, அதுக்கு மேல அது ஆராய்ச்சி பண்ணாம நிறுத்தின விஷயத்துக்கு யாரான பதில் சொல்லணுமே. அந்த விஷயம்லாம் ஆராயத்தக்க விஷயமே இல்லைன்னு நீங்க சொல்லி பார்க்கலாம். ஆனா பதில் இருக்கே, ஆராயத்தக்கது இல்லைன்னு 6 இப்போ ஒத்துண்டா. எத்தனை வேத சாஸ்திரங்கள், இதிகாச புராணங்கள், ரிஷிகளோ இப்படி என் சொன்ன இந்த இத்தனை கேள்விகளுக்கு அவா பதில் சொல்லியிருக்காளோ இல்லையோ. இப்ப ஒத்துருமே இதை பத்தி பேசலேன்னு சொல்லிட்டேனால் அப்ப விஞ்ஞானத்தை தாண்டி போகவே முடியாதுன்னு அர்த்தம். எப்ப இத்தனை பேர் அதை பத்தி பேசி இருக்கிறார்களோ அப்ப அதை தாண்டி நான் போய்த்தானே தீர வேண்டும். இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு வார்த்தையில கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சில வார்த்தைகள்லாம் அந்த வார்த்தையில சொன்னா தான் புரிபடும். அதான் வேதமும் சாஸ்திரமும் ஒத்துண்ட வார்த்தை. பராகர்த்தம், பிரத்யகர்த்தம் என்று 2. விஞ்ஞானம் முழுக்க பராகர்த்தத்தை பத்தி ஆராயும். ஆனா மெஞ்ஞானம் தான் பிரத்யகர்த்தத்தை ஆராயும். பிரத்யகர்த்தத்துக்கும் பராகர்த்தத்துக்கும் வித்தியாசம் தெரியுமா? பராக் அர்த்தம், பிரத்யக் அர்த்தம். தனக்கு பிரகாசிப்பது பிரத்யகர்த்தம், பிறர்க்கு பிரகாசிப்பது பராகர்த்தம். ரொம்ப சுலபமா புரிஞ்சுடலாம். இந்த கடிகாரம் இருக்கு, அது தனக்கு பிரகாசிக்குமா எனக்கு பிரகாசிக்குமா?
நான் போன்றிருக்கிற புஷ்ப மாலை தனக்கு பிரகாசிக்குமா எனக்கு பிரகாசிக்குமா? பூமாலை பிறர்க்கு தான் பிரகாசிக்கும், தனக்கு பிரகாசிக்காது. காகிதம் பிறர்க்கு தான் பிரகாசிக்கும், தனக்கு பிரகாசிக்காது. கடிகாரம் பிறர்க்கு தான் மணி காட்டும், தனக்கு காட்டிக் கொள்ளாது. இந்த பூமாலை நான் மாலைன்னு தனக்கு சொல்லிக்காது, எனக்கு தான் அது மாலைன்னு தெரியும். இது கடிகாரம்னு எனக்கு தெரியும், தனக்கு தெரியாது. ஆகவே விஞ்ஞானத்துல என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் அது பராகர்த்தத்தை பத்தின ஆராய்ச்சியா இருக்குமே தவிர பிரத்யகர்த்தத்தை பத்தி இருக்காது. ஆனா பிரத்யகர்த்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமே. நாம்னு பிரகாசம் பண்ணிட்டு இருக்கோமே, அந்த ஜீவாத்மாவை பத்தி நான் யாருங்கிறத நான் தெரிஞ்சுன்னு ஆகணும். அதற்காகத்தான் கண்டிப்பா படிக்கணும் என்பது தேவை. விஞ்ஞானம் நிச்சயம் படிக்கணும், அப்பதான் பராகர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியும். நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது எல்லாரையுமே தயவு செய்து நன்னா மனசுல வாங்கிக்கோங்க. விஞ்ஞானம் கூடாது மெஞ்ஞானம் வேணும்னு நான் இப்ப பேசவே வரல. நான் சொல்றது நன்னா விஞ்ஞானம் படிச்சு முடிங்கோ, நிறுத்திட முடியாது மேல படிக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ அது மெஞ்ஞானத்துக்கு வேதத்துக்கு இருக்கிற பெருமையே. எல்லாத்தையும் படி முடிச்ச அப்புறம் உனக்கு சில சந்தேகங்கள் வரும், அப்ப என்னிடத்துல வா, நான் உனக்கு பதில் சொல்றேன். முதல்லயே அங்க போகாதே இங்க வான்னு சொல்றது வேதம் இல்லை, அதுவே அதுக்கு பெருமை இல்லையா? இப்ப இங்க எல்லாரும் இங்க வந்து உட்காந்துருக்கீங்களோ இல்லையோ, உங்களுக்கு எல்லாம் ஏதாவது கேள்வி இருந்தா எங்கிட்ட கேளுங்க. இதே சமயத்துல வேற எங்கேயான உபன்யாசம் இருந்தா நீங்க எல்லாம் போகாதீங்க, இங்கேயே வாங்க அப்படின்னு நான் சொன்னா பெரிய தப்பு இல்லையா? அதே இப்போ எங்கேயும் போய் கொள்ளுங்கோ, யாரிடத்துலையும் போய் கேளுங்கோ. ஏதான சந்தேகம் இருந்தா எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்றேன் என்று சொன்னாதான் அது நியாயம். இது ஒண்ணுமில்லாத நாம் சொல்றது இருக்கட்டும், அனைத்தும் தெரிந்த வேதமே அதை சொல்றது. இப்போ நமக்கு ஞானம் கிடையாது, இன்னொருத்தருக்கு ஞானம் இருக்கு, சரி அவர்கிட்டையும் கேளுங்க எங்கிட்ட கேளுங்கன்றோம். ராமனை பத்தி வால்மீகி சொல்றார், பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதானுட்டு. ராமன் அரண்மனையில காணும் நாள் யாரான ஒரு ரிஷி அவருடைய ஆசிரமத்தில் அவர் காலங்கள் இருப்பார். ராமர் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமன் அரண்மனையில காணும் நாள் யாரான ஒரு ரிஷி அவருடைய ஆசிரமத்தில் அவர் காலங்கள் இருப்பார். ராமர் வேற எங்கேயும் தேடவே வேண்டாமா, நேர ராமன் ரிஷி காலங்கீழ போய் தேடலாம். அவருக்கு என்ன தெரியாது இப்போ? அப்ப பல பேரிடத்துல கேட்கணும்னு அர்த்தம். பல பேரிடத்துல கேட்கணும், பல தடவை கேட்கணும், அப்பதான் நமக்கு அந்த ஞானமே வளரப்போகுது. அதனால் விஞ்ஞானம் படிக்காம மெஞ்ஞானத்துக்கு வாங்கன்னு சொல்லலை. இப்போ நன்னா படித்து முடித்த பிற்பாடு எந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்கலையோ அந்த கேள்விக்கு மட்டும் இதுக்கு வாங்கோ. ஏன் அப்படி சொல்றேன்னால், ரசாயனத்தை சேர்த்தா என்ன வருங்கிறத பத்தி எவ்வளவு விளக்கமா விஞ்ஞானம் சொல்றதோ அந்த விளக்கம் வேதத்தில் இராது. பத்தில சுவாமி உங்க வேதத்துல அது இல்லையேன்னா, வேதன் உங்களுக்கு எது புரியலையோ அதை சொல்றேன்னு தான் அது சொல்லித்தே தவிர ஆனா அவனாலேன்னு சொல்லி கொடுக்குறேன்னு அது சொல்லித்துப்போ அது அதனுடைய வேதமே இல்லையே. அப்புறம் மற்ற படிப்புக்கு அளவுக்கு அதுவும் கீழே இறங்கிடுமோ இல்லையோ. ஒரு படிப்பு ரொம்ப உயர்ந்ததுனால் எல்லாரும் படிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு விடை தெரியாத மட்டும் நான் சொல்றேன். பெரிய ஒரு மல்யுத்த வீரர் இருக்காருன்னு வச்சுங்க, அவருக்குன்னு ஒரு கோஷ்டி உண்டு. அவர் குட்டி மல்யுத்த வீரரோடலாம் சண்டைக்கு போக மாட்டார். அதுக்கு தான் பிரித்து விட்டுருக்கா பார்த்தீங்களா. ரொம்ப மெலிஷா இருக்கிற மல்யுத்த வீரர்கள், கொஞ்சம் சுமாராக இருக்கிற மல்யுத்த வீரர்கள், பெருமனா இருக்கிறவா, ரொம்ப பெருமனா இருக்கிறவா, அப்படி நாளாக பிரித்து விட்டுருக்காளோ இல்லையா. ரொம்ப பெருமனா இருக்கிற மல்யுத்த வீரரை போய் எலும்பும் தோலுமா இருக்கிற வீரரோடனா அவர் மூச்சு விட்டாலே அவர் முடிஞ்சு போடுவார். அதனால அப்படி இருக்கிறவாளோட அவள் சண்டைக்கு போக மாட்டான். அப்போ அந்தந்த கோட்டிக்குள்ள முதல்ல சண்டை போட்டு ஆறு ஜெயிச்சுன்னு வராளோ அந்த ஜெயிச்சவாளோட மட்டும்தான் ரொம்ப பேர் எடுத்தவா சண்டையை போடுவா. இது நம்ம எல்லா ஆட்டத்திலையும் பார்க்குறோமோ இல்லையோ. அதுக்குன்னு சின்னவாள்லேருந்து சண்டை போடணும்னு சொன்னால் சின்னவா தாங்க மாட்டான். அதனால தான் வேதம் எல்லாரும் சொல்றதையும் நான் சொல்றேன்னு வரவே வராது. அது சொல்றதுக்கு ஆரம்பிச்சு கொடுத்தனால் மற்ற பேருக்கு இடமே இருக்காது. நீயும் வாழணும், நீயும் வாழணும், நீயும் வாழணும், எல்லாரும் வாழுங்கோ, வக்கீல்களும் வாழுங்கோ, மருத்துவர்களும் வாழுங்கோ, கணக்கர்களும் வாழுங்கோ. ஆனா நீங்க எப்படி வாழறோன்னு சந்தேகப்பட ஆரம்பிப்பீள் 40 வயசுக்கு, அப்ப மட்டும் வாங்க. அது வரைக்கும் உங்களை நான் ஒன்றும் தடுக்கவே இல்லை. இப்போ நன்னா படிங்கோ, நன்னா வாழ்ந்துட்டு இருக்கோ. ஒரு வெறுமை, ஒரு சூன்யம் வாழ்க்கையில ஏற்பட்டு நான் ஆறுன்னு தெரியாத தவிக்கிறியே, அப்பவா. ஆனா அது என்ன தப்பா படுறதுன்னா, அப்ப வேதத்தை கத்துக்கணும்னு நிறைய பேர் வரா, அது வாயில நுழையமாவே போயிடுது. அது அந்த 7 வயசுக்கு கத்துண்டா தான் அது வரேங்கிறதே தவிர, உபநயனம் ஆன உடனே சந்தைக்கு போய் மற்ற இடத்துல கண்ணை வைக்காம சந்தைக்கு ஆச்சார இடத்துல போயிருந்தோம்னா அந்த 18 வயசுக்கு அக்ஷர சுத்தமா அற்புதமா சொல்லலாம். அதை விட்டுட்டு 40 வயசுக்கு தேடுறேன்னு போனோம்னால் எத்தனை 50 தரம் சந்தை சொன்னோம்னா கூட திரும்ப அதே கவலை, அதே சந்தேகம். இங்க இப்படி சொல்லலாமா, அங்க அப்படி சொல்லலாமான்னு சந்தேகப்பட்டே வாழ்க்கை கிடைச்சிடும். இது சம்ஸ்கிருத வேதத்துக்கு அப்படித்தான் இருக்கு. தமிழ் வேதமான ஆழ்வார்களுடைய 4000 திவ்ய பிரபந்தம் அப்படித்தான் இருக்கு. இப்ப பல பேரும் வயசான அப்புறம் சந்தை சொல்ல ரொம்ப ஆசைப்படுறா.
சொல்லி சொல்லி பிரயத்தனப்படுறா. ஆனால் நல்ல முயற்சி, அதை நிச்சயமாக கொண்டாட வேண்டிய ஒன்று. எனக்கு ஏதோ சொல்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாளோ இல்லையோ, கடைசி பட்சம் புஸ்தகத்தை வச்சுனாலும் படிச்சு விட்றாளோ இல்லையோ, அது நேரம் மனப்பாடமாக ஒப்பிக்க முடியாட்டா கூட இது வந்துடுறது. அப்போ பராகர்த்தத்தை பற்றி அறிவியல் கூறுறது, பிரத்யகர்த்தத்தை பற்றி தான் வேதங்கள் கூற வந்தன. ஆகவே கண்டிப்பாக வேதங்களை படிச்சாக வேண்டியிருக்கு. சனாதன தர்மத்தை அந்த வேதங்களும் சொல்லுகிறது. அந்த வேதங்கள் தான் சனாதன தர்மத்தை சொல்றது. அப்போ அந்த வேதத்தை படிக்க போக அந்த தர்மம் தான் நமக்கு தெரிய போகுது. மற்றொன்று, விஞ்ஞானத்தில் என்ன ஆராய்ச்சி நடந்ததுனாலும் அது முன்னேறி கொண்டே போகும். இப்போ இந்த ஆராய்ச்சிக்கு ஒரு முடிவு வரும், இல்லையா இந்த உடம்பு உறுப்பே இப்படித்தான் இருக்கான், அதனால இதுதான் இதுக்கு மருந்து என்ன 1990 ஒன்று சொல்லியிருப்பா. அப்படி இல்லவே இல்லை இந்த உடம்பு, அதுக்கு இந்த மருந்து தான் 2000 ஒன்று சொல்லுவா. அதை மாற்றி 2010 ஒன்று கண்டுபிடிப்பா. அணுவிலேருந்து அப்படித்தானே கண்டுபிடிப்பு வந்துட்டு இருக்கு. இப்போ அணு தான் இருக்கிறதுலேயே சின்ன பகுதின்னு வந்தது, அதை உடச்சி சின்னது, இன்னும் கீழே 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 போயிட்டு இருக்குனால் நன்னா கண்டுபிடிக்கிறா. அறிவியல்காரால்கிட்ட ஒத்துக்க வேண்டிய ஒன்று மாதிரி அடுத்த கண்டுபிடிப்பு வந்தா மொத்த பேரும் கொண்டாடி ஏத்துப்பா. அதை யாரும் தப்பே சொல்ல மாட்டா. அன்னைக்கு இருக்கிற நிலைமையின்படி அப்படி தெரிஞ்சுட்டோம், இன்னைக்கு இருக்கிற நிலைமையின்படி இப்படி தெரிஞ்சுட்டோம். ஏன்னா அன்னைக்கு என் கண்ணால் மட்டும் பார்த்து ஆராய்ச்சி பண்ணேன் சுவாமி, நுண்ணிய கருவிகள்லாம் இல்லை. இன்னைக்கு அதை விட நுண்ணிய கருவிகளை கண்டுபிடிச்சாச்சு. அதனால மேலே எங்களால் உண்மையை சொல்ல முடியாது. இப்படி முன்னேறிண்டே போகும்போது இருங்கோ, அதுதான் அறிவியலுக்கு இருக்கிற பெருமையாக நாம் கொள்கிறோம், அதைத்தான் நாம் கொண்டாடுறோம். அதே சமயத்திலே அதையே தான் ஆன்மீகத்துக்கு இருக்கிற எளிமை, அதைத்தான் ஆன்மீகத்துக்கு இருக்கிற குறையா நாம் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இதில் முன்னேறத்துக்கு ஒன்றுமே இல்லை பாருங்க சாமி. நீங்கள் திரும்ப அதே ராமன் அதே சீத்தை எப்பவானு மாற்றி ராமாயணம் சொல்லிடும். பாகவதத்தில் மாத்துறதே இல்லை. சரி, இந்த தரம் புஷ்பக விமானத்தில் ராவணன் தூக்கிட்டு போனான்னு சொன்னால் அந்த விமானம் கொஞ்சமானு மாற வேண்டாமா? அது புது கண்டுபிடிப்பு இன்னும் வேகமாக போகிற விராமம் வேண்டாமா? யாரான வேற 4 பேர் சண்டை போடக்கூடாது? அதே ஜட்டாயுவா வருஷம் சண்டை போடுவார். இப்படியே மாத்தாம சொல்லிட்டுக்கீழே, இதுதான் ராமாயணத்திலையும் வேதத்திலையும் இருக்கிற குறைன்னு சொல்கிறோமோ இல்லையோ? நீங்கள் சற்றே யோசிச்சு பார்க்கணும். முதல்ல தாராள மனசோட அறிவியல் இருக்கிற நிறைய கொண்டாடிவிட்டேன். ஏன்னா மேலே கருவிகள் வரும்போது மேலே நன்னா கண்டுபிடிக்கிறா. அதுக்குன்னு முன்னாடி கண்டுபிடிச்சவாள் குறை சொல்றதே கிடையாது. அவரும் நன்னாத்தான் பண்ணார், இன்னும் நன்னா வந்திருக்குன்னு கொண்டாடிட்டு இருக்கா. அது இருக்கே. அப்போ இன்னும் முழுக்க நீங்கள் ஆராய்ச்சியை முடிக்கல. பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியாதுன்னு நம்ம குற்றம் சொல்லியிருக்கணும். குற்றம் யாரும் சொல்லலை. இப்போ கண்ணில் இருக்கிற தெரிஞ்சதை அவர் கண்டுபிடிக்கிறார் தானே, இன்னும் 10 வருஷம் போனால் இன்னொன்று கண்டுபிடிச்சிட்டு போறாருன்னு ஒத்துக்கிறா வைதிகர்கள். ஆனால் அதே சமயத்திலே பொதுமக்கள், அறிவியல் தெரிஞ்சவா சொல்ல மாட்டா, ஆனால் பொதுமக்கள் சொல்றது என்ன ஆன்மீகம்னு 10ஆம் பசரி பழைய பஞ்சாங்கம் என்னைக்கோ இருந்ததை திருப்பி படிச்சுட்டு இருக்க போறாளே தவிர இவாளுக்கு அன்னன்னைக்கு புதுமை இல்லையேனால், ஒருத்தர் முழு ஆராய்ச்சி எப்பவோ முடிச்சுட்டார்னால் அவரை கொண்டாடுவீளா இல்லை அவரை இகழ்வீர்களா? நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும், நெஞ்ச தொட்டு சொல்லணும். ஒருத்தர் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டார்னு இருக்கும்போது அவர் ஏன் சுவாமி இன்னும் எழுதலைன்னா, ஒருத்தர் 12ஆம் வகுப்பு முடித்தார், கல்லூரியில் போய் சேர்ந்தார், அப்புறம் இளங்கலை படித்தார், முதுகலை படித்தார், முனைவர் படித்தார், முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன அப்புறம் அது 85 வயசு வரைக்கும் பரீட்சை எழுதிட்டே இருந்தார் தான் சுவாமி நல்லவர். அவர் எப்படி 24 வருஷத்தில் பரீட்சை முடிக்கலாம் இப்படின்னு ஆறான்னு கேட்டிருக்கோமா? யாரையான்னு நம்ம எழுந்திருக்குமா சொல்லுங்க? ஆனால் வேதம்னு வரச்சே மட்டும் அந்த வாதம் வருது பார்த்தீங்களா? அறிவியல்னு சொல்லச்சே முன்னேறிண்டே போகிறத கொண்டாடுறோம், தேவை, கண்டிப்பாக கொண்டாடணும். ஆனால் ஆன்மீகத்தில் அடுத்தடுத்து கண்டுபிடிப்புகள் வராது. ஏற்கனவே மொத்தத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. ஏன் இத்தனை உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்குமே? ஏனால் அறிவியல் மனித கண்டுபிடிப்பால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் மெய்ஞானம்ங்கிறது வேதம் மனிதனே கண்டுபிடிக்கலேன்னு தானே இத்தனை நாளாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் அரைமணியாக சொல்லிட்டு இருக்கிறதே அது அனாதி, ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கலே, ஒரு மனுஷன் சொல்லலேன்னு. எப்போ அவன் சொல்லவே இல்லையோ அப்போ எப்படி அதில் முன்னேற்றம் இருக்கும் சொல்லுங்க? மேலும் நாம சொல்லியிருந்தா தானே முன்னேற்றம் இருக்கும். தெய்வம் சொல்லியிருந்தா அதில் எப்படி முன்னேற்றம் இருக்கும்? அது முழுக்கத்தான் சொல்லி வச்சுருக்கோம். அப்போ முழுசுமா முதல்லே முடிஞ்சு போச்சுன்னால் அது ஒன்றும் அப்புறம் அதில் ரசிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது சுவாமி. அதுவும் நீங்கள் சொல்லலாம் இல்லையா? ஏன்னா புதுசாக கதை புஸ்தகம் வாராந்திர பத்திரிக்கை வருது, வந்தால் புதுசாக எடுத்து பார்க்குறோம். ஒரே பத்திரிக்கையை வாரந்தோறும் படிங்கோ அப்படின்னு ஆறான படிப்பிடா. அதனால தான் அது எங்களுக்கு பிடிக்கல சுவாமி. அப்படின்னா ராமாயணத்தை அதே பத்திரிக்கையை படிச்சுட்டு இருக்கோமே, நன்னா புதுசாக அர்த்தம் தெரியறதே. இப்போ பாகவதம் அதே பத்திரிக்கை தானே படிச்சுட்டு இருக்கோம், இன்னும் அர்த்தம் தெரியறதே. அந்த ஒரு வேத புஸ்தகத்தை இன்னைக்கு நாம் படித்தே முடிக்கலையே. அது எப்போதோ வேதம் எழுதி முடிச்சாச்சே தவிர அதில் இருக்கிற அர்த்தங்களை நாம் படித்து முடிக்கவே இல்லையே. ஆனால் அறிவியலுக்கு அதுக்கு இப்போ வித்தியாசம் நன்னா புரிஞ்சு சொல்லியோ. முன்னேற்றத்தில் அடுத்தடுத்து கண்டுபிடிகள் வரும், ஏன்னா மனித முயற்சியால் நடக்கிறபடியால். ஆனால் ஆன்மீகத்தில் அந்த கண்டுபிடிப்பு வராது.
வராதுங்கிறது குறை இல்லை, அதுதான் அதுக்கு நிறை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முன்னேற்றத்தில் அடுத்தடுத்து கண்டுபிடிகள் வரும், ஏன்னா மனித முயற்சியால் நடக்கிறபடியால். ஆனா ஆன்மீகத்துல அந்த கண்டுபிடிப்பு வராதுங்கிறது குறை இல்லை, அதுதான் அதுக்கு நிறை. ஆனா அதை நாம தப்பா குறையாக பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படி செய்யக்கூடாதுங்கிறது முக்கியம். ஆக மனுஷ பிரயத்தனத்தால் இல்லாமல் தெய்வ பிரயத்தனத்தால் ஏற்படுறது. முன்னேற்றம்ங்கிறது இல்லை, ஏற்கனவே முழுதுமே சொல்லி வைக்கப்பட்டது. இன்னொன்னு, அறிவியல்னால் ஒரு சிலதை பத்தி தான் அது பேசும். இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணும், முடிவு கட்டுரை கொடுத்துரும். அதை பத்தி பேசும், முடிவு கட்டுரை கொடுத்துரும். ஆனா இதே வைதிகத்துல பாருங்க, வேதம்னு எடுத்துட்டா மொத்தம் 14 வித்யாஸ்தானங்கள் அல்லது 18 வித்யாஸ்தானங்கள்னு சொல்றா. அழகிமணவாள பெருமாள் நாயனார்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தார், 13வது நூற்றாண்டுல வாழ்ந்தவர். அவர் ஆச்சாரிய ஹிருதயம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அதுல வேத சதுஷ்டய அங்கோபாங்கங்கள் 14 போலே இருந்தமிழ் நூல் புலவன் பனுவலாரும் மற்ற எண்மர் நன்மாலகளும். நான் ஆச்சரியமான ஒரு சூத்திரம். இப்படி சூத்திரம்னா சப்தங்கள் குறைவா இருக்கும், கருத்து ரொம்ப அர்த்தம் ஆழமா இருக்கும். அவர் சொல்றது வேத சதுஷ்டய அங்கோபாங்கங்கள் 14 போலே. வேதங்கள் 4 ரிக் யஜுஸ் சாம அதர்வணங்கள் 4. இந்த 4 வேதங்களுக்கும் அங்கங்கள் 6. சீக்ஷா, வியாக்கரணம், சந்தஹ, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம், அது 6. அதுக்கப்புறம் உபாங்கங்கள் 8. இதிகாச புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள், மீமாம்சா, நியாய விஸ்தரம், அர்த்தசாஸ்திரம், காந்தர்வ வேதம், தனுர்வேதம், ஆயுர்வேதம், என்ன 8. இந்த 8 தான் அதுக்கு உபாங்கங்கள். அப்ப 4 வேதங்கள், 6 அங்கங்கள் 10, உபாங்கங்கள் 8, 18. இந்த 18ஐயும் சேர்த்து வித்யாஸ்தானங்கள்னு சொல்றதும் உண்டு. அல்லது ஆயுர்வேதம், கந்தர்வ வேதம் அப்படிங்கிற 4 மட்டும் விலக்கிட்டு முதல்ல சொல்லப்பட்ட 14 வித்யாஸ்தானங்களா சொல்றதும் உண்டு. அப்ப இந்த 14 வித்யாஸ்தானங்களுக்குள்ளே அறிவியலும் உள்ள வந்துடுத்து, ஓட்டம் ஆட்டம் பாட்டம்ங்கிற விளையாட்டு கலையும் உள்ள வந்துடுத்து, விமான சாஸ்திரமும் உள்ள வந்துடுத்து, எங்கெங்கயோ நாம பார்க்குறோம் ஜோசியம் ஜாதகம் பார்க்குறோமே அதுவும் உள்ள வந்துடுத்து, மருத்துவமும் உள்ள வந்துடுத்து, பொறியியலும் உள்ள இருக்கு. அனைத்துமே இதுக்குள்ள இருக்கு. பத்தியா என்னென்னங்கிறத சொன்னேன்னா இப்போ புரிஞ்சு போடும். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இந்த வேதங்கள் என்னென்னமோ சொல்ல போறது. இப்போ அது சொல்றது விதிவாக்கியமா இருக்கும், அர்த்தவாதமா இருக்கும், மந்திரமா இருக்கும். மந்திரமா இருக்கக்கூடியது ரிக்கு. ரிக் மந்திரங்கள் எத்தனை மந்திரம் உண்டோ என்னென்ன நாம சொல்லணுமோ ரிக்குல இருக்கும். யஜுஸ் பிரயோகமா இருக்கும். இப்படி செய், இப்படி செய்யாதே, இந்த மாதிரி யாகம் பண்ணு, இந்த மாதிரி நெல் எடுத்துன்னு வா, இந்த மாதிரி தர்பத்தை கட்டு, இந்த மாதிரி ஹோம குண்டவை, இதெல்லாம் யஜுர்வேதம் சொல்லும். சாமவேதம் சாமவேத கீதனாய சக்கரபாணி அல்லையேன்னு திருமொழியாழ்வாருடைய பாசுரம். சாமவேதம்ங்கிறது ஹா உ ஹா உ ஹா உ என்று கானமயமா இருக்கும். அப்ப கானமயமான சாமவேதம், மந்திரமயமான ரிக்வேதம், பிரயோகமயமான யஜுர்வேதம், இந்த 3ம் சேர்ந்தது அல்லது விடப்பட்டது அனைத்தும் அதர்வண வேதத்தில். அப்ப ஓரளவுக்கு இந்த நாள் அதுல வந்துடுத்து. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கங்கள் 6ன்னு சொன்னேனே, சீக்ஷா, வியாக்கரணம், சந்தஹா, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம். இந்த 6 என்னத்தை பத்தின படிப்புன்னா சிக்ஷாயாம் வரணசிக்ஷா, வரணம் எழுத்த பத்தின படிப்பு. ஆ எங்கேருந்து சொல்லணும், ஊ எங்கேருந்து பிறந்தது, ஐ உணு, ரிலுக்கு, ஏ ஓங், ஐ அவுச், இதெல்லாம் எப்படி எழுத்துகள் உருவாச்சு, இங்கிருந்து என்ன சொல்லணும், இங்கிருந்து என்ன சொல்லணும், இங்கிருந்து என்ன சொல்லணும், நெஞ்சிலேருந்து என்ன சொல்லணும், தொப்புள்லேருந்து என்ன சொல்லணும், எந்தெந்த எழுத்துக்கு எத்தனை மாத்திரை, மொத்த எழுத்து படிப்பு இருக்கும் இல்லையோ. சிக்ஷாயாம் வரணசிக்ஷா, பராசர பட்டர் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். அப்ப எழுத்துக்களை பத்தின படிப்பு சிக்ஷா. வியாக்கரணம், வியாக்கரணம் தான் இலக்கணம். எழுத்துகள் சேர்ந்தால் சப்தம் மாறுது, சப்தங்கள் சேர்ந்தா வாக்கியம் மாறுது, வாக்கியங்கள் கூடினா வியாசம் மாறுது. அதெல்லாம் எப்படி கூடணும், சந்தின்னா என்ன, சமாசம்னா என்ன, எது விபக்தின்னா என்ன, அதே இறந்த காலம் நிகழ்காலத்துக்கு சொற்கள் என்ன, ஆண்பால் பலவின்பால் பெண்பால் அக்கிரணைக்கு விகுதிகள் என்ன, இத்தனை பத்தி படிக்கணும் இல்லையோ. இப்ப அல்லேன்னு சொல்றோம், அல்லைன்னு சொல்றோம், அல்லல்னு சொல்றோம், அவன் போகிறான்னு சொல்றோம், நான் போகிறேன்னு சொல்றேன், அவன் போகிறேன், நான் போகிறான், இப்படி நான் தப்பாயிடுறதே. அந்த வியாக்கரணம், அந்த இலக்கணத்தை நாம படிக்கணும் இல்லையா, அதுக்கு தான் வியாக்கரணம். சீக்ஷா வியாக்கரணம். அப்புறம் சந்தகா, சந்தஸ். சந்தஸ்ங்கிறது எழுத்தின் போது வெண்பா, கட்டளை கலித்துறை,
ஆசிரியப்பா, விருத்தப்பா, எண்ஷீர் கடினடி ஆசிரிய விருத்தம், இப்படின்னு எல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கோமே. இதே போல சம்ஸ்கிருதத்தில் உண்டு, தமிழ்லையும் உண்டு. இதை பற்றின படிப்பு தான் வியாக்கரணம். சந்தா, சந்தஸுங்கிறது இது வந்து அனுஷ்டுப் சந்தஸு, திருஷ்டுப் சந்தஸு, ஜகதி சந்தஸு, பிருஷ்டுப் சந்தஸு. ஏன்னா இது ஒன்று 8 எழுத்தோடு இருக்கிற ஒரு பாதம், 9 எழுத்தோடு இருக்கிற பாதம், 10 எழுத்தோடு இருக்கிற பாதம். ஒரு ஸ்லோகத்தில் எத்தனை எழுத்து கணக்கு, அதன்படி எப்பப்படி ஸ்லோகம் அமையணுங்கிறது இலக்கியத்துக்கு வந்துருத்துப்போ. இலக்கணத்தை பார்த்தோம், இலக்கியத்தை பார்த்தோம், வரணம் எழுத்து எப்படிங்கிறத பார்த்துட்டோம். சீக்ஷா, வியாக்கரணம், சந்தா. அப்புறம் நிருக்தம், வேத வாக்கியத்தில் இருக்கிற சொற்களுக்கெல்லாம் பொருள் தெரியணும் இல்லையோ. இந்தந்த சொல்லுக்கு இன்னென்ன பொருள் அப்படின்னு சொல்ல வந்தது தான் நிருக்தம். அப்புறம் ஜோதிஷம், ஜாதகத்தை வச்சுக்கிறோம். அதே கோள்சாரம், எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க போகிறதோ, இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு கிரகணம், இத்தனை மணிக்கு துல்லியமாக கிரகணம் பிடிக்கும், இத்தனை மணிக்கு மத்தியம், இத்தனை மணிக்கு உன்மீலனம் போடுறாடோ. அதை ஒன்றும் குடிசை வீட்டிலேருந்து ஒரு சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக வருஷத்துக்கு முன்னாடியே போட்டு கொடுத்துட்றார். அவர் என்ன தொலைக்காட்சி வச்சுருந்தாரா, இல்லை ஏதான ஒரு சின்ன உபகரண எத்தியான்னு வச்சுருந்தாரா, பூத கண்ணாடியான்னு வச்சுருக்காரான்னா, வயசாக எடுத்துன்னு வேணா அவர் பூத கண்ணாடி வச்சுருக்கார். அவ்வளவுதான் அவர் பார்க்குறாரே தவிர மற்ற எதையுமே அவர் கையில் வச்சுக்கல. ஆனால் அவருக்கு அதுக்கு வேண்டிய சாமகிரிகள் உள்ளன. இன்னைக்கு இல்லை, அடுத்த 50 வருஷத்து கிரகணம் கேட்டீங்கன்னாலும் துல்லியமாக அவர் எழுதி கொடுத்துருவார். அப்போ என்னைக்கும் ஆரியபட்டரும் வராகமிகிரரும் பார்த்து பார்த்து இந்த வானவியலை முழுக்க எழுதிட்டாலும் இல்லையோ, அது ஜோதிஷ சாஸ்திரம். சீக்ஷா, வியாக்கரணம், சந்தா, நிருக்தம், ஜோதிஷம். கல்பம், கல்பம் தான் கல்பசூத்திரங்கள். கல்பசூத்திரம்னா வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மங்களை எப்படி பிரயோகம் பண்ணணும், இந்த மாதிரி யாகம் பண்ணு, இந்த மாதிரி யஜ்யம் பண்ணுன்னு சொல்லணுமே, அதுக்காக கல்பசூத்திரங்கள். சீக்ஷா, வியாக்கரணம், சிந்தா, ஜோதிஷம், நிருக்தம், கல்பம். 6 அங்கங்கள். இதை தவிர 8 உபாங்கங்கள். முதல் உபாங்கம் இதிகாச புராணம். வேதத்தில் என்னென்ன சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கோ, எப்பப்படி இருன்னு பகவான் நம்மளை விதிக்கிறாரோ அதன்படிக்கு இருந்து காட்டினவாளுடைய வாழ்க்கை அது வேணுமே. வெறும் எழுதி வச்சுட்டா போறாதே. அதனாலதான் இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேது பிபேத்யல்பஸ்ருதாத் வேதா மாமயம் பிரதரிஷ்யதி. இதிகாச புராணங்களுக்கு உபபிரம்மணங்கள்னு பேர். உபபிரம்மணம்னால் உபபிரம்மயதீதி உபபிரம்மணம். வேதத்தை விளக்கும். வேதத்துக்கு விரோத கருத்தை சொல்லாது. ஆனா வேதத்தில் இருக்கிற கருத்து நமக்கு புரியாதா போல இருந்தால் அந்த கருத்தை நன்றாக விளக்கி சொல்லும். அதுதான் இதிகாச புராணத்துக்கு வேலை.